ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு சத்தான சமையல்ல பூசணிக்காய் வீகன் மோர் குழம்பு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னென்ன இன்கிரியன்ஸ் தேவைன்னு சொல்றேன், கவனமா பாருங்க. பூசணிக்காய் வீகன் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: மஞ்சள் பூசணிக்காய் வேக வைத்தது 1/4 கிலோ, வீகன் கர்ட் 200 ml, சிகப்பு மிளகாய் 3, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், 1 ஆர்க்கு கறிவேப்பிலை, தேங்காய் துருவல் 1/4 கப், பச்சை மிளகாய் 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சிறிதளவு. பூசணிக்காய் வீகன் மோர் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா? பொதுவாக வீகன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியும். அதாவது நம்மளுடைய அனிமல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு வீகன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம பால் தயிர் எல்லாமே நம்ம பசுமாட்டிலேருந்து நம்மளுக்கு வருது இல்லையா? இதுவே நான் எடுத்துருக்கிறது பீனட் கர்டு. பீனட்டுங்கிறப்ப நம்ம நிலக்கடலையிலேருந்து எடுக்கிற ஒரு தயிர். இது ரெடியாக கடைகளில் கிடைக்குது. ஆனால் அது எப்படி பண்ணுதுங்கிறது நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு தயிர் தான் எடுத்து வச்சுருக்காங்க. பூசணிக்காய் ஆல்ரெடி வேக வச்சுருக்கேன், அதனால் இங்கே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதோட இதை சேர்த்துக்கிறேன். இது வேகிறதுக்குள்ளே மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிடலாங்க. இப்போது காரத்துக்கு ஏற்றபடி நான் 2 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, இதுக்கு பச்சை மிளகா சிவப்பு மிளகாய் 2 சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொதுவாக துவரம்பருப்பு ஊற வச்சு செய்கிறவங்களும் உண்டு. பட் நாங்கள் எல்லாம் பொட்டுக்கடலை போட்டு தான் செய்வாங்க திக்காகிறதுக்காக. இது ஒரு தனி ருசியை கொடுக்கும். இதோட தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதுலேயே மஞ்சத்தூள் போட்டுறேன். முதல்ல மிக்சியை ட்ரையாக ஒரு தடவை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது அரைச்சதை இதோட சேர்த்துக்கலாங்க. அதிக நேரம் நம்ம கொதிக்க வைக்கக்கூடாது. அதனால் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேயே அந்த தயிரை சேர்த்துட்டு ஒரு தடவை இயக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அளவு ஈக்கினா போதுங்க. இப்போ இதில் தகுந்த அளவு உப்பு சேர்த்துலாம். இப்போ நம்ம மோர் மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லை, இதை சேர்த்துக்கலாம். தேவைப்படும் அளவுக்கு தண்ணி இதிலே சேர்த்துலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம திக்னஸ் பார்த்துக்கோங்க. கரெக்டாக தேவையான தண்ணியை இதே ஸ்டேஜில் ஊற்றினோம். இதை அதிக நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இப்போ கொதி வர நிலை வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இது அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டலாம். தாளிக்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேங்க. அது கொஞ்சம் நல்ல ருசியை கொடுக்கும். ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயாக இருந்தால் கொஞ்சம் நல்லது. இப்போ இது இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த பக்கம் வேறு பேன் வச்சுக்கிறேன். தாளிக்க போகிறது முதல்ல கடுகு சேர்க்குறேன். இந்த கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாளிப்பை முதலையே யூஸ் பண்ணிவிட்டு 1 டிஷ் குக்கரின்னு சொல்லிட்டு அதுலேயே எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவாக அந்த காலத்துலேருந்து சமையல் செஞ்சவங்களுக்கு கடைசியாக தான் தாளிப்போம். அதுதான் பழக்கம். அப்போ தான் நல்ல வாசனை இருக்கும். இப்போ இதுலேயே பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். அடுப்பை அணைச்சிடலாம். ஓவர் ஃப்ரை பண்ணிடக்கூடாது. எப்போவுமே தாளிப்பை கரெக்டான அளவு இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த உணவுடைய சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். இது நல்ல தாளிப்பு வாசனையாக இருக்குது பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே தாளிப்பை கடைசியாக தான் சேர்க்கணும். இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா பிச்சு போட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.
பூசணிக்காய் வீகன் மோர் குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, தேங்காய் துருவல், சீரகம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி போட்டு இயக்கிட்டு நல்லா விழுதாக அரைச்சி வச்சுக்கோங்க. பூசணிக்காய் துண்டங்களோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு அது கொதி வர்றப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துட்டு அதோட நம்ம பீனட் கர்டு, அதாவது நிலக்கடலை தயிர், அதையும் மிக்சியில் போட்டு லாஸ்ட்டில் ஒரு திருப்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. சரியான அளவுக்கு தண்ணி அந்த ஸ்டேஜ்லேயே ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரும் நிலை அந்த நேரம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடுங்க. அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு குழம்புல ஊற்றிடுங்க. மிக சுவையான பூசணி வீகன் மோர் குழம்பு தயார். இதை நம்ம சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிடுவோம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் மில்க் அலர்ஜி இருக்கோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி மாற்றாக இந்த மாதிரி ஒரு தயிர் இருக்குது அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணாக்க அவங்களும் அந்த டைஜஷனில் வர ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.